வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளவுஸில் கை பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத சரி விளக்கத்தை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைலரிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல பயனுள்ள தகவல்லாம் கொடுக்க போகிறோம். ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், கை பீஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பேக்லேருந்து தான் வைப்பேன் நான் எப்பயுமே. நீங்கள் வந்து கை பீஸை வந்து ப்ளவுஸுக்கு கீழே வச்சு தைக்கிறதா இல்லை மேல் பக்கமாக வச்சு தைக்கிறதான்றது உங்களை ஒரு விருப்பத்தை பொறுத்து தான். எனக்கு சரியாக வரது மேல் பக்கம் தான் சொல்லுவேன் நான் கரெக்டாக. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக் சைட்லேருந்து கை பீஸ் கொண்டாந்துடணும். அந்த கை பீஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்குன்னு எப்படி பிரிக்கிறோம்னா, நீங்கள் கட் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன் விளக்கமாக. கொஞ்சம் குறைச்சலாக வரும். பேக் சைடு கொஞ்சம் எட்ஜாக வரும். ஃப்ரண்ட் சைடு கை வந்து கொஞ்சம் அந்த அளவு லென்த்து குறைச்சலாக வரும். அதுதான் ஃப்ரண்ட்டில் கொண்டாடணும் எப்பயுமே. அதேமாதிரி ஷோல்ட்ரு சென்டர் பாயிண்ட்டும் கையோட சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகணும் கரெக்டாக. அதில் ஒரு 1/4 இன்ச்சு எட்ஜ் ஆனால் கூட கை வந்து ஒரு ஒன் சைடாக இழுத்துக்கிட்டு போகும். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து வரும் பாருங்கள். அந்த கை பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அளவு குறைச்சலாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ தையல் நிறுத்திருக்க இடத்துல அளவு குறைச்சலாக இதை கவனிக்க முடியும். அதுதான் எப்போயுமே ஃப்ரண்ட்டில் வரணும். சுருக்கை இல்லாமல் நம்ம இடது கை கட்டை விரலை கீழே பீஸை அழுத்தி பிடிச்சிட்டு வலது கையால் நம்ம அதை பீஸை வந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே தையல் அகலமாக வரக்கூடாது. ரொம்ப 1/2 இன்ச்செலாம் அகலம் போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி ஆம்கோல் வந்து சரியாக ஃபிட் ஆகாது. அதனால் 1/4 இன்ச்சு தான் போடணும். டபுள் தையலாக கொடுத்துக்கணும். ஓவர்லாக் ஒன்றா போட்டுக்கலாம். நீங்கள் ஓவர்லாக் போட்டோன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி இந்த ஆம்கோல் விஷயத்தில் ஜாயின் பண்ணுறது மட்டும் சுருக்கம் இருக்கவே கூடாது. ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இங்கே பாருங்கள், சைடில் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல தோராயமாக ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்குவேன். இது சைடு இணைக்கும் போது அந்த கை இணைக்கிற இடத்துல முன்ன பின்ன போகக்கூடாது பீஸு. சரியாக வச்சு அதே மாதிரி ஹாம்கோல் ஜாயிண்ட் அக்கல் ஜாயிண்ட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இடமும் துல்லியமாக இருக்கணும். 3 இடமுமே சேஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டெப் தையல்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் தான் வந்து அளவு எப்படி போட்டு நம்ம தையல் ஃபினிஷிங் கொண்டாடுறதை நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த அளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 3 இடத்துலையுமே தையல் நேர்கோட்டில் வரணும். பாருங்கள், பிரித்து பார்க்கும்போது சரியாக வரும். அதுமாதிரி ரஃப் போட்டு தான் முடிக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.